இல்ல மக்களே, குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணலான்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்கீங்க. அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மழை காலத்துக்கு நல்லா சுட சுட இந்த சாதத்தை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸை விட இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிக்கன் கேட்டு அடம் பிடிக்கிறப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் 65 ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கல்லுப்பு மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஈரம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப ஜாஸ்தியாக ஈரம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரை வடிகட்டினதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பூன் தான் வந்து சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன். காரத்துக்கு கண்டிப்பாக தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வராது. அதனால தான் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக பெருங்காயத்தூள் வந்து சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக மசாலா கோட் ஆகக்கூடாது. இப்போ நான் காட்டியிருக்க அளவுக்கு கோட்டாக இருந்தாலே போதும். இதை டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் மசாலா ஊற வச்சுட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க. இப்போ நம்ம வீடியோவில் காட்டியிருக்க அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவருமே ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க. 2 பக்கமே வேக வச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பி போடக்கூடாது. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தாலே போதும். நம்மளுடைய காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். இதில் நம்ம எந்த கலருமே சேர்க்கலை. வீட்டில் அரைச்சா தனி மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவரை 2 பக்கமே வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு 2 பக்கமே வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தண்ணியில் நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கப்பவே ஒரு 3/4 பங்கு இது வந்து வெந்துட்டுருக்கோம். அதனால் எண்ணெயில் ரொம்ப நேரம் இது வந்து வேக தேவையில்லை. 2 பக்கமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் கிடைக்கிற 65 மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். எண்ணெய் இல்லாமல் நல்லா இருத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் எல்லாமே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறதுக்கு இந்த அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்குன்றதுனால நான் தேவையான அளவு மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காக கூட பொரிச்சு கொடுத்துடலாம். இப்போ இதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்ப நல்லெண்ணெய்லாம் வந்து செய்யாதீங்க. சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெயில் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 5 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி எண்ணெயில் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெயில் அதுவுமே பொரியட்டும். ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயில் இந்த பூண்டு வெங்காயம் நல்லா வறுப்படணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கடையில் கிடைக்கிற அதே ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து பாஸ்மதி அரிசியை நல்லா வேக வச்சு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசிலையுமே வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செய்கிறப்பையும் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். குக்கரில் பாஸ்மதி அரிசியை வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டு குக்கரில் 1க்கு 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல சாதம் வந்து உதிரியாக வந்து வெந்திருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து உதிரியாக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அதாவது சாதத்துக்கு தேவையான காரம் வந்து சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க. நம்ம வந்து மிளகுத்தூளுமே வந்து சேர்க்க போகிறோம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக தேவையில்லை. எண்ணெயிலே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனிங்கன்னா பச்சை வாசனை வந்து போயிடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் கரம் மசாலாவும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா மிளகுத்தூள் காரம் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து சேர்த்துருக்கேன். நல்லா உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சாதம் வந்து சேர்த்துக்கணும். டைம் கூடவே நீங்கள் முட்டைகோஸ், குடை மிளகாய் இது எது இருந்தாலுமே வந்து சேர்த்துக்கலாம். நான் எனக்கு அது எதுவுமே வந்து சேர்க்க போகிறது இல்லை. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும்.
தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறேன். சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவருமே இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு, அரிசி உடையாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. அந்த சாதம் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய மசாலா வந்து இறங்கியிருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் நல்லா வந்து கிளறி விடுங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவிருக்கேன். கொத்தமல்லியோட இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. மசாலா எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா தான் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்து கிளறி விடணும். சாதம் உடையாமல் வந்து பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து இன்னும் ஒரு தடவை ஒரே ஒரு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரில் செஞ்சுருக்கிறதுல நீங்கள் மஷ்ரூம், பன்னீர், சிக்கன் இல்லைன்னா முட்டையோட வெள்ளையில் மட்டும் நீங்கள் அதை வந்து செஞ்சிங்கன்னா எல்லாமே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு பெருசாக எந்த தொட்டுக்கையும் தேவைப்படாது. ஒரே ஒரு ஆம்லெட் இருந்தாலே போதுங்க. செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். தேவைப்பட்டால் முட்டை தொக்கு வந்து செஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்லே முட்டை ரெசிபீஸ் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.